இளையராஜா இது வெறும் ஒரு பெயர் இல்ல, இந்திய சினிமா இசையில இது ஒரு சகாப்தம். 40 வருஷத்துக்கும் மேல கோடிக்கணக்கான மக்களோட சந்தோஷம், துக்கம், காதல்னு எல்லா உணர்வுகளுக்கும் பின்னணியா ஒலிச்ச ஒரு குரல், ஒரு இசை. அந்த மாபெரும் கலைஞரோட இசை பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். பாத்தீங்களா அந்த வார்த்தைய? வெறும் ஒரு மியூசிக் டைரக்டர்னு அவரை ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கிடவே முடியாது. அதுக்கும் மேல தமிழ் இசை உலகத்தோட ஒரு பிதாமகன், ஒரு பண்பாட்டு சக்தியா அவர் எப்படி உருவானாருங்கிறது தான் நாம இப்ப பாக்குறோம். எந்த ஒரு பெரிய கதைக்குமே ஒரு எளிமையான தொடக்கம் இருக்கும் இல்லையா? இளையராஜாவோட கதையும் அப்படிதான். மதுரை பக்கத்துல இருக்கிற பண்ணைப்புறம்ங்கிற ஒரு சின்ன கிராமம். ரொம்ப சாதாரண ஒரு சூழல். ஆனா அந்த இசை சாம்ராஜ்யத்துக்கான விதை விழுந்தது அங்கதாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரை நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய மியூசிக் ஸ்கூல்ல போய் கத்துக்கல. வறுமையான குடும்பம். அவரோட அண்ணன் பாவலர் வரதராஜன் ஒரு நாடக குழு வச்சிருந்தாரு. அந்த நாடக குழுவோட சேர்ந்து பாடினதுதான் அவரோட முதல் இசை பயிற்சி. அந்த மண்ணோட இசை, அந்த நாட்டுப்புற இசை தான் அவரோட ரத்தத்துல ஊறிப்போச்சு. சரி, கிராமத்துல இருந்து கிளம்பி பெரிய கனவுகளோட சென்னைக்கு வராரு. ஆனா சென்னை அவரை 2 கையும் நீட்டி வரவேத்துச்சா? இல்லவே இல்ல. அவரோட இசை ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்லி பல ஸ்டூடியோக்கள் கதவு சாத்துச்சு. அது உண்மையிலேயே ஒரு கடினமான காலகட்டம்தான். பாருங்க, இந்த ஏற்றம்ங்கிறது ஒரே நாள்ல நடந்தது இல்ல. வறுமை ஒரு பக்கம், நிராகரிப்பு இன்னொரு பக்கம்னு ஒவ்வொரு படியிலையும் சவால்கள். ஆனா அவர் முயற்சியை கைவிடவே இல்ல. இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட உதவியாளரா வேலை செஞ்சது, விடாப்பிடியா உழைச்சது, இது மட்டும்தான் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. எல்லோருமே இது என்னப்பா புதுசா இருக்குன்னு தயங்கி நின்னப்போ யாராவது ஒருத்தர் அவரோட திறமைய நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்படி ஒரு வாய்ப்பு வரப்போகுதுன்னோ, அந்த ஒரு வாய்ப்பு தமிழ் சினிமாவோட தலையெழுத்தையே மாத்தப் போகுதுன்னோ அப்போ யாருக்குமே தெரியாது. அப்படி என்னதான் நடந்துச்சு? 1976 அன்னக்கிளி. இது வெறும் ஒரு சினிமா பேர் இல்ல, தமிழ் சினிமாவின் இசை புரட்சி ஆரம்பிச்ச புள்ளி. இந்த ஒரே ஒரு படம் இளையராஜாங்கிற மேதைய உலகத்துக்கே அடையாளம் காட்டுச்சு. மச்சான பாத்தீங்களா பாட்டு தமிழ்நாட்டோட மூல முடுக்கள் எல்லாம் ஒலிச்சுது. அது வரைக்கும் யாருமே கேட்டிராத ஒரு இசை அது. நம்ம கிராமத்து மெட்டும் மாடர்ன் மேற்கத்திய இசையும் சேர்ந்த ஒரு புதுவிதமான மேஜிக் அவரை ஒரே ராத்திரியில உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அந்த வெற்றி ஒரு புதிய இசை சகாப்தத்தோட தொடக்கமா அமைஞ்சது. சரி, ஒரு ஹிட் குடுத்துட்டாரு, ஸ்டார் ஆயிட்டாரு. ஆனா அந்த வெற்றியோட ரகசியம் என்ன? ஏன் அவரோட இசை இன்னைக்கும் நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கு? வாங்க, அவரோட இசை மேதைமைய கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். அவரோட தனித்துவமே இதுதாங்க. ஒரு பக்கம் நம்ம தமிழ் மண்ணோட இசை, நம்ம கிராமத்தோட ஆன்மா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாக், முசாட் மாதிரியான மேற்கத்திய கிளாசிக்கல் இசை மேதைகளோட நுணுக்கமான கட்டமைப்பு. சம்பந்தமே இல்லாத இந்த 2 உலகத்தையும் ஒன்னா இணைச்சு யாரும் யோசிச்சு பார்க்காத ஒரு புது இசை மொழியை அவர் உருமாக்கினாரு பாருங்க. அதுதான் மேஜிக். அடுத்து அவரோட பின்னணி இசை, அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர். அது வெறும் மியூசிக் கிடையாது, அதுவே ஒரு கேரக்டர் மாதிரி பேசும். ஹீரோ வசனம் பேச முடியாத இடத்துல ஹீரோயின் சொல்ல தயங்குற விஷயத்த அவரோட பீஜியம் நமக்கு உணர்த்திடும். அது ஒரு கதை சொல்லி. எல்லாரும் சொல்வாங்க ராஜா சார் மின்னல் வேகத்துல கம்போஸ் பண்ணுவாருன்னு. அது எப்படி சாத்தியம்? அது வெறும் டெக்னிக் இல்ல. ஒரு காட்சிய பார்த்த உடனே அதோட ஆன்மாவை அப்படியே உள்வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் இசை திட்டமெல்லாம் போடாம அவரோட மனசுக்குள்ள இருந்து ஒரு நீரூற்று மாதிரி பொங்கி வரும். இது பல வருஷ அனுபவத்தால வர்ற ஒரு உள்ளுணர்வு. மொத்தத்துல அவரோட இசை பயணம் ஒரு பெரிய சிம்பனி மாதிரி. பல ஏற்ற இறக்கங்களை கடந்து அவர் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போனது வெறும் பாடல்கள் மட்டுமில்ல, அது ஒரு உணர்ச்சிகரமான நீடித்து நிக்கிற ஒரு இசை பாரம்பரியம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு முக்கியமான தருணத்துல அவரோட பாட்டு பின்னடியில ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். நம்ம சந்தோஷம், சோகம், காதல், கொண்டாட்டம்னு எல்லாத்துக்கும் அவரோட இசை ஒரு சவுண்ட் ட்ராக்கா மாறிடுச்சு. இதை விட ஒரு கலைஞனுக்கு பெரிய சாதனை என்ன இருக்க முடியும்? ஆமா, 100க்கு 100 உண்மை. அவரோட இசைக்கு காலமே கிடையாது. நேத்து கேட்டோம், இன்னைக்கு கேக்குறோம், நாளைக்கும் கண்டிப்பா கேட்போம். ஏன்னா அது நம்ம மனசோட, நம்ம உணர்வுகளோட நேரடியா பேசுது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையோட மறக்க முடியாத ஒரு தருணத்துல உங்க கூடவே பயணிச்ச இளையராஜாவோட பாட்டு எது? உங்க உணர்வுகளோட பின்னி பிணைஞ்சு போன அந்த ஒரு பாட்டு அது எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.